வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டியோட நாளைக்கான ப்ரிடிக்ஷன் வீடியோ தான். ஸோ ஃபர்ஸ்ட் மார்க்கெட்ல இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ற ஒரு போஸ்ட் மார்க்கெட் வீடியோஸ் பார்த்துடலாம். ஸோ வாங்க, நம்ம வச்சிருக்கிறது வந்து நிஃப்டியோட ஃபியூச்சர் சார்ட் 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம். நம்ம எப்பவுமே மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி தான் வந்து அனலைஸ் பண்ணுவோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருக்கும். ஸோ வாங்க டைரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம். மார்க்கெட்ல இன்னைக்கு ஆக்சுவலி என்ன நடந்துச்சு அப்படின்னா, ப்ரைஸ் ஓப்பன் ஆனது என்னவோ ப்ரீவியஸ் டே வேல்யூ ஏரியாக்குள்ள ஓப்பன் பண்ணி ஒரு பெரிய மொமெண்டம் கொடுக்காம ஒரு சைட்வேஸ்லேயே முடிச்சிட்டாங்க மார்க்கெட்டை. ஸோ நல்லா நோட் பண்ணீங்கன்னா தெரியும், லாஸ்ட் 3 டேஸாவே ஒரு பெரிய மொமெண்டம் இல்லை. அதாவது ஆகஸ்ட் 5ல வந்த ஒரு மொமெண்டம்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க, இன்சைட் பார் இன்சைட் பார் இன்சைட் பாரா. ஸோ பாருங்க, அந்த ஆகஸ்ட் 5ல நடந்த ஒரு பெரிய ட்ரெண்ட் டேக்கு அப்புறம் நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஒரு இன்சைட் பார். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இதோட இன்சைட் பார் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் முடிஞ்சிருக்கு, இதுக்குள்ள போல. ஸோ இன்னைக்கு ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் தான். ஸோ இன்னைக்கு ஒரு பெரிய பிக் மூவ் எதுவும் கிடைக்கல. ஸோ நாளைக்கு என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை மார்க்கெட் அப் சைடு போகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா இந்த இந்த ஏபி பொருளோஸை கிளியர் பண்ணும். ஓகேவா? செகண்டு இந்த இனிஷியேட் செல்லர் கிளியர் ஆவாங்க. தேர்டு இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு, அதாவது இந்த கேப்பெல்லாம் வந்து கிளியர் பண்ணும். ஓகேவா? இதுதான் நிஃப்டியில அப்சைடுக்கான மூமெண்ட். ஸோ டவுன் சைடு ஆனால் என்ன நடக்கலாம் அப்படின்னா, பாருங்க இந்த சிங்கிள் பிரிண்ட் இருக்கு பாருங்க, செல்லிங் ஆன சிங்கிள் பிரிண்ட். இந்த சிங்கிள் பிரிண்ட் ஆல்மோஸ்ட் ஆல்ரெடி கிளியர் பண்ணியிருக்கும். இன்னைக்கு கேப் அப்ல ஓப்பன் ஆனதால ஒரு சின்ன கேப் அப், அதாவது நேற்றுக்கு மார்க்கெட் முடிஞ்சது இந்த ஜூன்ல, இன்னைக்கு ஓப்பனிங்க. ஸோ இந்த சிங்கிள் பிரிண்ட்லாம் ஆல்மோஸ்ட் கிளியர் பண்ணிடுச்சு மார்க்கெட்டு. ஒருவேளை டவுன் ஆனால் மார்க்கெட் இந்த பூர் லோவை கிளியர் பண்ணும். ஃபர்ஸ்ட் டார்கெட்டா ப்ரீவியஸ் டேவோட லோவை கிளியர் பண்ணும் மார்க்கெட். அதுக்கு அடுத்த டார்கெட் பார்த்தீங்கன்னா 23,800. இது ஃபர்ஸ்ட் டார்கெட். ஆல்ரெடி டவுனுக்கு பார்த்துக்கோங்க. செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த லோ 23,800 தான் வந்து செகண்ட் டார்கெட். ஓகேவா? நிஃப்டியில் செகண்ட் டார்கெட் இதான். இவ்வளோதான், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த லெவல்ஸ் எல்லாம். ஸோ நாளைக்கு மார்க்கெட் ஒருவேளை மோஸ்ட் ப்ராபப்ளி அப்புக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நாளைக்கு பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரி வேறு. ஸோ ஒருவேளை ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே வந்துட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆகலாம். ஒரு ரெஸ்பான்சிவ் பையர்ஸ் வரலாம் மார்க்கெட்டில் இந்த லெவல்ஸை கிளியர் பண்ணுற வரைக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் என்னோட வியூ. மோஸ்ட் ப்ராபப்ளி நாளைக்கு ஒரு அப்சைட் எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில். ஏன்னா 3 டேஸாக மார்க்கெட் ஒரு சைட்வேஸில் இருக்குது. ஓகேவா? ஸோ வாங்க பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டிலையும் இன்னைக்கு மார்க்கெட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, 3 டேஸாகவே ஒரு இன்சைட் பார் இன்சைட் பார் இன்சைட் பார் இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இது அதுக்கு முன்னாடி நாள் 5ஆம் தேதியோடது, இது 6ஆம் தேதி, இன்னைக்கு 7, இன்னைக்கு ஒரு இன்சைட் பாரில் ட்ரேட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுலேயும் ஒரு பெரிய எந்த மேஜர் சேஞ்சஸும் கிடையாது. பட் நாளைக்கு மார்க்கெட் இந்த லெவலை கண்டிப்பாக கிளியர் பண்ணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த டவுன் சைடை ஒருவேளை டவுன் ஆனால் இந்த டவுன் இன்னைக்கான டே லோவை கிளியர் பண்ணும் மார்க்கெட். அப்படி அப் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் எப்பவும் போல தான் இந்த கேப்புக்கு ட்ரை பண்ணுங்க. இந்த கேப்பை கிளியர் பண்ண இந்த பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போகும் ப்ரைஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டார்கெட் அப் சைடில். இந்த கேப்பை கிளியர் பண்ண ட்ரை பண்ணும். அப்படி இல்லை டவுன் ஆக போகுதுன்னா ஃபர்தராக மார்க்கெட் கீழே சஸ்டெயின் பண்ணி கீழே ஒரு பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கொடுக்குறாங்க அப்படின்னா கீழே ஃபர்தர் டவுனுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கு அப் வியூ பார்த்தீங்கன்னா, ஒருவேளை நாளைக்கு மார்க்கெட் இந்த இன்சைடுக்குள்ளே ஓப்பன் ஆகலாம், இங்கே ஓப்பன் பண்ணி கீழே வந்துட்டு இங்கே மேலே போகலாம். இது ஒரு சினாரியோ நடக்க சான்சஸ் இருக்குது. அப்படி இல்லை, அப்படி அப் ஆகலை அப்படின்னா மார்க்கெட் ஒரு ஓப்பன் ட்ரைவ் கொடுத்து போகவும் சான்ஸ் இருக்குது. இன்னைக்கான வேல்யூ ஏரியாவுக்கு மேலே ஓப்பன் பண்ணி வேகமாக மேலே ஒரு 1 டைம் ஃப்ரேம் போட்டும் போக அங்கே ஒரு சான்சஸ் இருக்குது. இல்லைன்னா கேப் அப் கொடுத்து வேகமாக இங்கேருந்து கூட போக வாய்ப்பு இருக்குது. ஸோ என்னோட வியூ, மார்க்கெட் நாளைக்கு ஒரு அப்சைடு இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் 3 டேஸாகவே ஒரு மூமெண்டம் இல்லாமல் இருக்குது மார்க்கெட். ஸோ கண்டிப்பாக அப்படி இல்லை அப்படின்னா டவுன் சைடு ஆகுது அப்படின்னா கண்டிப்பாக இந்த லெவலெல்லாம் கிளியர் பண்ணிடும். இந்த 3 நாளோட டே லோவை கிளியர் பண்ணி மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இவ்வளோதான் வந்து பேங்க் நிஃப்டியில் என்னோட வியூ. ஸோ நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம் மார்க்கெட் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள், மார்க்கெட் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட்டில் என்ன நடக்குது அப்படின்றது அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். மார்க்கெட்டை ஒரு 360 வியூவிலேருந்து பார்க்க முடியும். ஏதோ கேண்டில் ஸ்டிக்கில் பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கிறோம், ஒரு இண்டிகேட்டர் இண்டிகேட் பண்ணுது அப்புக்கு செல்லுக்கு அப்படின்னு சொல்லி என்ட்ரி எடுக்காமல்
ஒரு ஒரு கிளியரான ஒரு ஒரு என்ட்ரி கிடைக்கும். ஸோ ஏன் எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் இந்த ட்ரேடை அப்படின்ற ஒரு புரிதல் இருக்கும். ஸோ நான் அதனால தான் என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், மார்க்கெட் ப்ரொஃபைலை லேர்ன் பண்ணுங்க. நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எல்லா வீடியோஸும் பாருங்கள். டெய்லி நான் லெவல்ஸுமே சொல்லுவேன் மார்க்கெட்டில். ஸோ அதெல்லாமே பாருங்கள். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.